நமஸ்காரம். நான் சிங்கர் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா, நான் சாரதா அப்படின்னு ஒரு பொண்ணு பாடி கேட்டேன். ரொம்ப அழகா பாடியிருந்தா. நல்ல குரல் வளம், இசை ஞானம், அந்த ஸ்ருதி, ராகம், தாளம்லாம் பெர்ஃபெக்டா ரொம்ப அழகா பாடியிருந்தா. அவ திருவையார் மியூசிக் காலேஜ்ல படிக்கிறதா கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது, சாரதா சேவாலயா காப்பகத்துல வளர்ந்த குழந்தைன்னு. இசை ஞானம் அப்படின்றது எல்லா பவுண்டரிஸ்க்கும் அப்பாற்பட்டு இருக்கு அப்படின்றத ஒரு கருத்தை நிலைநாட்டுற மாதிரி எனக்கு மனசுக்கு தோணித்து. ஏன்னா கடவுளுடைய வரம் தான் இசை ஞானம்ன்றது. இந்த ஒரு சூழ்நிலையில பிறந்தவங்க இதுல எந்த விதமான பாகுபாடும் கடவுளுக்கு கிடையாது அப்படின்றதுதான். சாரதா ரொம்ப அழகா பாடுறா. என்ன சந்தோஷம்னா, இப்ப ஜனவரி 14 தியாகராஜ ஆராதனையில கலந்துக்க கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைக்கு கிடைச்சிருக்குன்றது இன்னும் கூடுதல் சந்தோஷம். சேவாலயாக்கு என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவிக்கணும். ஏன்னா அந்த குழந்தையோடைய இந்த இசை திறமைய ஐடென்டிஃபை பண்ணி, கண்டுபிடிச்சு, ரெக்கக்னைஸ் பண்ணி, அதை என்கரேஜ் பண்ணி திருவையார் மியூசிக் காலேஜ்ல படிக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்ததுன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சாரதா இன்னும் நிறைய கத்துண்டு சங்கீதத்துல, இந்த சங்கீதம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு ஆழமான கடல். அதுல நிச்சயமா நிறைய முத்துக்களை எடுப்பா கடவுளுடைய அனுகிரகத்துலன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ஃபார் அ வண்டர்ஃபுல் மியூசிக்கல் ஜேர்னி. நிறைய இசை உலகத்துல தனக்குன்னு ஒரு நல்ல ஸ்தானம் கிடைக்கணும்னு நான் அவளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நமஸ்காரம்.